ஸ்ரீ யாக்ஞவல்க்ய குருப்யோ நமஹ. சுக்லயஜுர்வேத காண்வசாக்கையின் படி அமாவாஸ்யா தர்ப்பண முறை கூறப்படுகிறது. அமாவாசையில் தகப்பனார் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டியது எள்ளு, தர்ப்பங்கள், கட்டை தர்ப்பங்கள், கூர்ச்சங்கள் இவைகளையெல்லாம் தயாராக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை முதலான சுப நாட்களிலே தர்ப்பணம் செய்யும்படியாக நேர்ந்தால் அப்போது எள்ளுடன் வெள்ளை அரிசியையும் கலந்து தர்ப்பணத்தை செய்ய வேண்டியது. பொதுவாக தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் என்ற 3 பேர்களுக்கும் தாய் வழியிலே தாயாருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் என்ற 3 பேர்களும் இல்லாத நிலையிலே எவர் ஒருவர் தர்ப்பணம் செய்கிறாரோ அவருக்கு வழக்கமாக என்ன விதத்தில் செய்யப்படுகிறதோ அந்த மந்திரங்கள் இங்கு கூறப்படுகின்றன. மற்றபடி சில குடும்பங்களிலே சில பெரியவர்கள் ஜீவதசையில் இருப்பார்களானால் அவர்களுக்கு இந்த மந்திரங்கள் விடுபடும்படியாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவரவர்களுடைய வாத்தியார்கள் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு தெளிவாக புரிந்து கொண்டு அமாவாஸ்யா தர்ப்பணத்தை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். பொதுவான அமாவாஸ்யா தர்ப்பண விதி ஆரம்பிக்கப்படுகிறது. ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதரா. இவ்வாறு இன்னொரு தரம் ஆச்சமனம் செய்து கொள்ள வேண்டியது. பவித்திரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வரது கை மோதிர விரலிலே அணிந்து கொள்ள வேண்டும். ஓம் பவித்ரே ஸ்தஹ வைஷ்ணவ்யௌ சவிதுர்வஹ பிரசவ உத்பூனாமி அச்சித்ரேண பவித்ரேண சூரியஸ்ய ரஷ்மிபிஹி பவித்ரதாரணம். பவித்திரம் போட்டுக்கொண்டவுடனே 4 நுனி தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டு காலுக்கடியிலே போட்டுக்கொள்ள வேண்டும். தர்பேஷ்வாசீனஹ அப உபஸ்பிருஷ்ய, கைக்கு ஜலம் தொட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு 4 நுனி தர்ப்பங்களை எடுத்து பவித்திர விலரோடு சேர்த்து கொள்ள வேண்டும். தர்பானு தாரயமாணஹ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமஹ. பிரணவஸ்ய பரபிரம்மா ரிஷிः தேவி காயத்ரி छन्दः सविता परमात्मा देवता. प्राणायामे विनियोगः. ओं भूः ओं भुवः ओं सुवः ओं महः ओं जनः ओं तपः ओं सत्यं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरोम्. ओम ओम ओम. संकल्पम. अद्य पूर्वोक्त एवं गुणविशेषण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं स बाह्य आभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम. तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्रीहरि गोविन्द गोविन्द. आद्यश्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीये परार्धे श्वेतवराह कल्पे
वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलौ युगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शालिवाहन शकाब्दे आग्नेयकोणे चोळदेशे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ठ्याः संवत्सराणां मध्ये வருஷத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டும். நாம சம்வத்சரே அயனத்தினுடைய பெயரை சொல்ல வேண்டும். அயனே ரிதுவனுடைய பெயரை சொல்ல வேண்டும். ரிதௌ மாசத்தினுடைய பெயர். மாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் வாசர பெயரை சொல்ல வேண்டும். வாசரயுக்தாயாம் நட்சத்திரத்தின் பெயரை சொல்ல வேண்டும். நக்ஷத்ரயுக்தாயாம் விஷ்ணு நக்ஷத்ர விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவம் குணவிசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பூணலை இடமாக போட்டுக்கொள்ள வேண்டும். அபசௌயம் முகத்தை தெற்கு திசைக்காக திருப்பிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய கோத்திரத்தை சொல்ல வேண்டும். கோத்ராணாம் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம் தகப்பனார் அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் 3 பெயர்களையும் சொல்லணும். ஷர்மணாம் வசுருத்ராதித்ய ஸ்வரூபாணாம் தாயார் வழி கோத்திரத்தை சொல்ல வேண்டியது. கோத்ராணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக பிரமாதாமக விருத்த பிரமாதாமகானாம் அந்த 3 பேர்களுடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும். ஷர்மணாம் வசுருத்ராதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம் அமாவாஸ்யா மகாபுண்ணியகாலே எந்த க்ஷேத்திரமோ அதன் பெயரை சொல்ல வேண்டும். க்ஷேத்ரே அஸ்மத் வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய தர்ஷஸ்ராத்தம் திலதர்ப்பணரூபேண அத்ய கரிஷ்யே. சவ்யம் பூணலை வலமாக போட்டுக்கொள்வது. சவ்யம் அபசவ்யம் என்று சொல்லும்போது பூணலை இடமாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சவ்யம் கையிலே பவித்திர விரலிலே அடக்கி கொண்டிருக்கிற நுனி தர்ப்பங்களை வடக்கு புறமாக போட்டுவிட்டு அப உபஸ்பிருஷ்யா அபசௌயம் தாம்பாளத்திலே கிழக்கு நுனியாக நுனி தர்ப்பங்களை பரப்ப வேண்டும். அதன் மேல் தெற்கு நுனியாக 2-3 பில் கூர்ச்சங்களை மேலே ஒன்று அதற்கு கீழே ஒன்று என்று கிழக்கில் மேற்கில் வைக்க வேண்டும். கிழக்கு கூர்ச்சத்தில் பிதிருவர்க்கத்தை ஆவாகனம் செய்து பிறகு தர்ப்பணம் செய்ய வேண்டும். மேற்கே உள்ள கூர்ச்சத்தில் மாதாமக வர்க்கம் தாய் வழியில் இருக்கின்ற பெரியவர்கள் அவர்களுக்காக ஆவாகனமும் தர்ப்பணமும் செய்ய வேண்டும். பிதிருக்கூர்ச்சத்திலே இப்போது ஆவாகனம் செய்ய வேண்டும். கையிலே எள்ளை எடுத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்லவும். ஓம் உஷந்தஸ்த்வா நிதீமகி உஷந்தஹ சமீதீமகி உஷன்னூஷதஹ ஆவாக பித்ருன் ஹவிஷே அத்தவே. கோத்திரத்தை சொல்லணும். கோத்ரான் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகான் 3 பெயர்களை சொல்லணும். ஷர்மணஹ வசுருத்ராதித்யஸ்வரூபான் அஸ்மின் கூர்ச்சே ஆவாகஜாமி. கட்டை விரல் வழியாக அந்த எள்ளை கிழக்கு புறத்திலே உள்ள கூர்ச்சத்தின் மீது போட வேண்டும். அவகீர்யா எள்ளை மறுபடியும் எடுத்து கூர்ச்சத்தின் 4 புறத்திலும் இறைக்க வேண்டும். பிறகு கையிலே 4 கட்டை தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் ஆயந்துனஹ பிதரஹ சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி
தேவஜானைः அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதஜாமதந்தः அதிப்ருவந்து தே ஏவந்து அஸ்மானே. தன்னுடைய கோத்திரத்தை சொல்ல வேண்டும். கோத்ராணாம் அஸ்மத் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம், 3 பெரியவர்களுடைய பேரையும் சொல்லணும். ஷர்மணாம் வசுருத்ராதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மின் கூர்ச்சே இதமாசனம். கையிலே உள்ள கட்டை தர்ப்பங்களை பித்ருவர்க்க கூர்ச்சத்திலே மேலே போட வேண்டும். மறுபடியும் எள்ளை எடுத்து கட்டை விரல் வழியாக கந்தாதி சகலாராதனைஸ்வர்ச்சிதம் என்று அந்த கூர்ச்சத்தின் மீது போட வேண்டும். அடுத்தபடியாக மாதாமக வர்க்க கூர்ச்சம், அதில் ஆவாகனம். ஓம் உஷந்தஸ்த்வா நிதீமஹி உஷந்தஹ சமீதீமஹி உஷன்னு சதஹ ஆவாக பித்ருன் ஹபிஷே அத்தவே. தாயார் வழி கோத்திரம். கோத்ரான் அஸ்மத் சபத்னீக மாதாமக பிரமாதாமக விருத்த பிரமாதாமகான். அந்த 3 பேர்களுடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும். ஷர்மணஹ வசுருத்ராதித்ய ஸ்வரூபான் அஸ்மின் கூர்ச்சே ஆவாகஜாமி. கட்டை விரலினால் எள்ளை எடுத்து கீழே உள்ள கூர்ச்சத்திலே போட வேண்டும். மறுபடியும் எள்ளை எடுத்து அந்த கூர்ச்சத்தின் 4 புறத்திலேயும் இறைக்க வேண்டும். அவகீரியா. கட்டை தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் ஆஜந்துனஹ பிதரஹ சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி தேவஜானைः அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதஜாமதந்தः அதிப்ருவந்து தே ஏவந்து அஸ்மானே. தாயார் வழி கோத்திரம்தான். கோத்ராணாம் அஸ்மத் சபத்னீக மாதாமக பிரமாதாமக விருத்த பிரமாதாமகானாம். அந்த 3 பெயர்களையும் சொல்ல வேண்டும். ஷர்மணாம் வசுருத்ராதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மின் கூர்ச்சே இதமாசனம். கையிலே உள்ள கட்டை தர்ப்பங்களை மாதாமக வர்க்க கூர்ச்சத்தின் மீது போட வேண்டும். கையிலே எள்ளை எடுத்துக்கொண்டு அந்த கூர்ச்சத்தின் மீது போட வேண்டும். கந்தாதி சகலாராதனைः ஸ்வர்ச்சிதம். இப்போது பித்ருவர்க்க கூர்ச்சத்திலேயே தர்ப்பணம் செய்ய வேண்டும். கையிலே கட்டை விரலின் அடிவாகத்திலே எள் இருக்கும்படியாக வைத்துக்கொண்டு இடது கையிலே தீர்ச்ச பாத்திரம் வைத்துக்கொண்டு மந்திரம் முடிந்த பிறகு திருப்யதாம் என்று சொல்லும்போது எள்ளும் ஜலமும் நிறைய விழும்படியாக அந்தந்த கூர்ச்சத்தின் மேலே விட வேண்டும். இப்போது மந்திரம் சொல்லுகிறோம். ஓம் உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சோம்யாசஹ அசுஞ்யஹ ஈயுः அவருக்காஹ ரிதஜ்ஞாஹ தேனோவந்து பிதரஹ ஹவேஷு. தன்னுடைய கோத்திரம். கோத்ரஹ அஸ்மத் பிதா. தகப்பனாருடைய பெயர். ஷர்மா வசுரூபஹ ஸ்வதானமஸ்திருப்யதாம். ஓம் அங்கீரசோனஹ பிதரோ நவக்வா அதர்வாணஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞிஜானாம் அபி பத்ரே சௌமனசே ஸ்யாமா. கோத்ரஹ அஸ்மத் பிதா ஷர்மா வசுரூபஹ ஸ்வதானமஸ்திருப்யதாம். ஓம் ஆஜந்துனஹ பிதரஹ சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ
पथिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वधजामदन्तः अधिब्रुवन्तु ते एवन्तु अस्मान् गोत्रः अस्मत्पिता शर्मा वसुरूपः ஸ்வதானமஸ்திருப்யதாம். இதன் பிறகு 3 மந்திரங்களிலே தன்னுடைய தாத்தா, தகப்பனாருடைய தகப்பனார், அவருடைய பெயரை சேர்த்து சொல்ல வேண்டும். ஓம் ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தங் கிருதம் பயக்கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பஜதமே பித்ருன் கோத்ரஹ அஸ்மத் பிதாமஹः शर्मा रुद्ररूपः स्वधानमस्त्रिप्यताम्. ॐ पितृभ्यः स्वधाजिभ्यः स्वधा नमः पितामहेभ्यः स्वधाजिभ्यः स्वधा नमः प्रपीतामहेभ्यः स्वधाजिभ्यः स्वधा नमः. गोत्रः अस्मत् पितामहः शर्मा रुद्ररूपः स्वधानमस्त्रिप्यताम्. ॐ ये चेह पितरः ये च नेह याज्ञश्च विद्मयान् उचन प्रविद्मा त्वं वेत्थ यति ते जातवेदः स्वधाभिः यज्ञं सुकृतं जुषस्व. गोत्रः अस्मत् पितामहः शर्मा रुद्ररूपः स्वधानमस्त्रिप्यताम्. இதன் பிறகு 3 மந்திரங்களிலே தன்னுடைய தகப்பனாருடைய தாத்தா, 3வது பெயர், அதை சேர்த்து சொல்ல வேண்டும். ஓம் மதுவாதாஹ ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्नः सन्तु ओषधीः. गोत्रः अस्मत् प्रपितामहः शर्मा आदित्यरूपः स्वधानमस्त्रिप्यताम्. ॐ मधुनक्तम् उतोषसाः मधुमत् पार्थिवं रजाः मधुद्यौः अस्तु नः पिता. गोत्रः अस्मत् प्रपितामहः शर्मा आदित्यरूपः स्वधानमस्त्रिप्यताम्. ॐ मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्याः माध्वीर्गावाः भवन्तु नः. गोत्रः अस्मत् प्रपितामहः शर्मा आदित्यरूपः स्वधानमस्त्रिप्यताम्. கையிலே எள்ளை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பித்ருவர்க்க கூர்ச்சத்திலேயே நிறைய ஜலம் விட வேண்டும். ஓம் ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தங் கிருதம் பயக்கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பஜதமே பித்ருன் திருப்யத்வம் திருப்யத்வம் திருப்யத்வம். அடுத்தது கீழே உள்ள மாதாமக வர்க்க கூர்ச்சம். அந்த கூர்ச்சத்திலே எள்ளும் ஜலமுமாக நிறைய விட வேண்டியது. முன்பு சொன்னபடியே மாதாமக வர்க்கத்திலேயும் முதலாவதாக இருப்பவருடைய பெயரை 3 மந்திரங்கள் வரையில் சொல்ல வேண்டும். ஓம் உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சோம்யாசஹ அசுஞ்யஹ
ஈயுः அவருக்காக ரிதஜ்ஞாः தேனோ வந்து பிதரः ஹவேஷு. அந்த கோத்திரம் கோத்ரஹ அஸ்மத் சபத்னீக மாதாமஹः ஷர்மா வசுரூபः ஸ்வதானமஸ்திருப்யதாம். ஓம் அங்கீரசோனः பிதரோ நவக்பா அதர்வாணः भृगवः सोम्यासाः तेषां वयं सुमतौ यज्ञियानाम् अपि भद्रे सौमनसे स्याम. गोत्रः अस्मत् सपत्नीक मातामहः शर्मा वसुरूपः स्वधानमस्त्रिप्यताम्. ओम आयन्तुनः पितरः सोम्यासाः अग्निष्वात्ताः पथिभिः देवजानैः अस्मिन् यज्ञे स्वधजामदन्तः अधिब्रुवन्तु ते एवन्तु अस्मान्. गोत्रः अस्मत् सपत्नीक मातामहः शर्मा வசுரூபः ஸ்வதானமஸ்திருப்யதாம். அடுத்தது இரண்டாவது பெயர். ஓம் ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தங் கிருதம் பஜः கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பஜதமே பித்ருன். கோத்ரः அஸ்மத் சபத்னீக பிரமாதாமஹः शर्मा रुद्ररूपः स्वधानमस्त्रिप्यताम्. ओम पितृभ्यः स्वधायिभ्यः स्वधानमाः पितामहेभ्यः स्वधायिभ्यः स्वधानमाः प्रपीतामहेभ्यः स्वधायिभ्यः स्वधानमाः. गोत्रः अस्मत् सपत्नीक प्रमातामहः शर्मा रुद्ररूपः स्वधानमस्त्रिप्यताम्. ओम ये चेह पितराः ये च नेह याग्श्च विद्मयान् उचन प्रविद्मा त्वं वेत्थ यति ते जातवेदः स्वधाभिः यज्ञं सुकृतञ्जुषस्व. गोत्रः अस्मत् सपत्नीक प्रमातामहः शर्मा रुद्ररूपः स्वधानमस्त्रिप्यताम्. அடுத்தபடியாக மாதாமக வர்க்கத்திலே மூன்றாவது பெயர். ஓம் மதுவாதாः ऋतायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्नः सन्तु ओषधीः. गोत्रः अस्मत् सपत्नीक वृद्धप्रमातामहः शर्मा आदित्यरूपः स्वधानमस्त्रिप्यताम्. ओम मधुनक्तम् उतोषसाः मधुमति पार्थिवं प्रजाः मधुद्यौः अस्तु नः पिता. गोत्रः अस्मत् सपत्नीक वृद्धप्रमातामहः शर्मा आदित्यरूपः स्वधानमस्त्रिप्यताम्. ओम मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्याः माध्वीर्गावाः भवन्तु नः. गोत्रः अस्मत् सपत्नीक वृद्धप्रमातामहः शर्मा आदित्यरूपः स्वधानमस्त्रिप्यताम्. ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ தர்ப்பஜதமே பித்ருனே. எள்ளும் ஜலமுமாக மாதாமக வர்க்க கூர்ச்சத்திலே நிறைய விட வேண்டும். திருப்யத்வம்
திருப்யத்வம் திருப்யத்வம். வடக்கு முகமாக இருந்து கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் அத்ர பிதரஹ மாதயத்வம் யதா பாகம் ஆவ்ருஷாயத்வம் அமீமதந்த பிதரஹ யதா பாகம் ஆவ்ருஷாயிஷத. இப்போது பூணலை வலமாக போட்டுக்கொள்ள வேண்டும். சவ்யம் கைகளை கூப்பிக்கொண்டு சொல்ல வேண்டியது. ஓம் நமோ வஹ பிதரஹ சுஷ்மாய நமோ வஹ பிதரஹ தபசே நமோ வஹ பிதரஹ யஜ்ஜீவம் தஸ்மை நமோ வஹ பிதரஹ ரசாய நமோ வஹ பிதரஹ கோராய மன்யவே ஸ்வதாதீவஹ பிதரஹ நமஹ. பூணலை இடம் போட்டுக்கொள்ள வேண்டும். அபசௌஜம் கையிலே கட்டதர்பம் எடுத்துக்கொண்டு 2 கூர்ச்சங்களின் மேலும் அதை போட வேண்டும். ஏதத்வஹ பிதரோ வாசாஹ கிருஹான்னஹ பிதரோ தத்தா. சவ்யம் பூணலை நேராக போட்டுக்கொண்டு எழுந்து தாம்பாளத்தை பிரதட்சிணமாக 3 முறை வந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதற்கான மந்திரம். ஓம் ஆமாவாஜஸ்ய பிரசவஹ ஜகம் யாத் ஏமே தியாவா பிருத்திவி விஸ்வரூபே ஆமாகந்தம் பிதரா மாதரா யுவமாமா சோமாஹ அமிர்தத்வாய கம்யாத். நமஸ்காரம் செய்ய வேண்டும். தேவதாभ्यः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. உட்கார்ந்து கொள்ளவும். அத்ய பூர்வோக்த ஏவம் குணவிசேஷண விசிஷ்டாதாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ வாஜே வாஜே அவத இதி மந்த்ரேண அஸ்மத் வர்க்கத்வய பித்ருகூர்ச்ச விசர்ஜனம் கரிஷ்யே. அப உபஸ்பிருஷ்ய வாஜே வாஜே அவதः இத்யஸ்ய மந்த்ரஸ்ய வசிஷ்ட ரிஷிः திருஷ்டுப்சந்தः வாஜினோ தேவதாः வர்க்கத்வய பித்ருகூர்ச்ச விசர்ஜனே விநியோகः. எள்ளை 2 கூர்ச்சங்களின் மேலும் நிறைய போட வேண்டும். உத்திஷ்டந்து அஸ்மத் பித்ருபிதாமஹ பிரபிதாமஹாः உத்திஷ்டந்து அஸ்மத் சபத்னீக மாதாமஹ பிரமாதாமஹ விருத்த பிரமாதாமஹாः. இப்போது 2 கூர்ச்சங்களின் மேல் வலது கையை வைத்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் வாஜே வாஜே அவத வாஜினஹ நோதனேஷு விப்ராஹ அமிர்தாஹ ரிதஜ்ஞாஹ அஸ்ய மத்வஹ பிபத மாதஜத்வம் திருப்தாயாத பசிபிஹி தேவஜானைஹி. 2 கூர்ச்சங்களையும் ஒவ்வொன்றாக பிரித்து எடுக்க வேண்டும். தாம்பாளத்திலே உள்ள எல்லா தர்ப்பங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எள்ளையும் நிறைய சேர்த்து கொள்ள வேண்டும். அபசௌஜம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந ப்ராதா நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः என்று சொல்லி எல்லா தர்ப்பங்களையும் நிறைய எள்ளையும் ஜலத்தையுமாக தாம்பாளத்திலேயே விட்டுவிட வேண்டும். சவ்யம் பூணலை நேராக போட்டுக்கொண்டு மயா கிருதமிதம் அமாவாஸ்யா மகாபுண்ணியகாலே அஸ்மத்
வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய திலதர்ப்பணாக்கியம் கர்ம சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து வாசுதேவார்ப்பணமஸ்து. ஓம் தத்சத். பிரம்மார்ப்பணமஸ்து. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாராயண 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 நாராயண. பிராயஷ்சித்தானி அசேஷானி தபக்கர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். ஸ்ரீகிருஷ்ண 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 ஸ்ரீகிருஷ்ண. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. பவித்திரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும். பவித்திரத்தை பிரித்த பிறகு மறுமுறையும் ஆச்சமனம் செய்ய வேண்டும். அமாவாஸ்யா தர்ப்பணம் சம்பூர்ணம். இதைப் போலவே புண்ணிய காலங்களிலும் மாசப்பிறப்பு முதலான தர்ப்பண தினங்களிலேயும் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள திதிவார நட்சத்திரங்கள் முதலியவைகளை பழக்கமுள்ளவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு தர்ப்பணத்தை இந்த முறையிலேயே முழுமையாக செய்து முடிக்கலாம். மந்திரங்களிலே வேறு எந்த மாறுதலும் கிடையாது.